நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு இந்த ஒரு நாளிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு கூடுகையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து தேவனுடைய மாபெரிதான சத்திய வார்த்தைகளை நாம கேட்டு கிறிஸ்துவின் சாயலை அடைவதற்கு தேவன் செய்திருக்கிற அந்த மாபெரிதான திட்டத்திற்காய் முதலாவது நம் பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு இந்த ஒரு பாடத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். நண்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு நாளிலும் கூட நம்ம புது வருடத்தின் வாழ்த்துக்களை கூட உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புது வருட வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஹாப்பி நியூ இயர் இல்லைங்களா? யார் சொல்லலாங்க? நம்ம தைரியமா சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துல கூட தேவன் நமக்கு கூட்டி கொடுத்து அவருடைய குமாரன் சாயலை அடைவதற்கு இந்த ஒரு குணங்களை பிரதியட்சமாய் நம்ம வெளிப்படுத்துவதற்கு தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா கிருபை பாராட்டியிருக்காங்க. இந்த ஒரு வருஷத்துல கூட நம்ம என்ன குணலட்சணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அதை நாம மாற்றிக்கொண்டு நம்ம சபையே ஆகும்போது உண்மையிலே மாப்பெரிதான அந்த சந்தோஷம், நம்முடைய சபைக்குரிய அந்த நெருக்கத்தை நம்ம பார்க்கும்போது உண்மையிலே நமக்கு தான் மிகுந்த சந்தோஷமாய் இருக்கிறது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த உலகத்துல வாழ்ற மனுஷர்கள் அந்த ஒரு நிமிஷம் மாத்திரம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹாப்பி இருக்குமானா ஹாப்பி இருக்காது. கண்டிப்பா அது மாபெரிதான ஒரு காரியங்களுக்குள்ள அது நடத்தி போகிறது என்று நம்ம சத்தியத்தின் மூலம் அறிந்திருக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்காருன்னா அருமையான அந்த ஒரு வார்த்தைகளை நம்ம கொடுத்திருக்கிறாரு. அதை கொடுத்து நம்ம வாசிக்கலாங்க. ஆதாரமாக லூக்கா 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 50 மட்டும். 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். சோ இந்த ஒரு வசனத்தை ஆதாரமாக கொண்டு 2 வகையான பாவிகள் என்ற தலைப்பின் கீழே இந்த ஒரு பாடத்தை பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, வருஷத்தின் தொடக்கம் முதல் வாரத்துல பாவிகள் அப்படின்னும் போது உண்மையில நமக்கு என்ன பண்ணிருக்கோங்க, என்ன பிரதர் ஆரம்பத்திலே இப்படிப்பட்ட ஒரு பாவிகள் சப்ஜெக்ட் தான் எடுக்கணுமா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா பாவிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உண்மையிலே ஆதாமுடைய துர்குணத்துல அந்த பாவத்துல விழுந்தவன் மனுஷர்கள். தாவீது நம்முடைய முற்பிதாவாகிய தாவீது சொன்னும் போது கூட அவர் என்ன சொன்னார்னா, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் அப்படின்ற ஒரு வார்த்தையின் கூட நாமளும் கூட அந்த ஒரு பாவிகள் லிஸ்ட்ல வரும். பாவம் இல்லை என்பதனால நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருக்கும். ஆனால் இன்றைக்கு நமக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா தேவன் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நமக்கு எடுத்து அவருடைய குமாரன் மூலமாய் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்து நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா கர்த்தர் இயேசுவின் மூலமாய் தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்காருன்னா நீதிமான்களா பார்க்கிறார். ஸோ அந்த ஒரு நீதிமான்கள் வகுப்புல நம்ம என்ன பண்றோம்னா சந்தோஷப்பட்டு பிரியப்பட்டு இந்த ஒரு பாடத்துல தேவன் என்ன வார்த்தைகளை வைத்திருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம சந்தோஷத்துடன் கேட்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ வாசித்த இந்த வார்த்தையின் படி நம்ம பார்க்கும்போது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ இந்த ஒரு சப்ஜெக்ட் எதை பொறுத்து இருக்குங்க? விசுவாசத்தை பொறுத்து தான் இந்த சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த விசுவாசம் எப்படி வந்தது அப்படின்னு கூட நம்ம பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். 36ல இருந்து 39 கூட வாசி. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். 39 முடிச்சிட்டு 39 இருக்கும். தேங்க்யூ சிஸ்டர். இந்த ஒரு உவமையை நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு இடத்துல சீமோன் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த பரிசேயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சீமோன் அப்படின்னா என்ன பண்ணனா அந்த இடத்துல ஒரு பொதுவான அது பேரா இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். எங்க இஸ்ரேல் தேசத்துல சீமோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆந்திரால எப்படி கூப்பிடுவாங்க? ஆந்திரால எப்படி கூப்பிடுவாங்க? நம்ம தமிழ்நாட்டுல எப்படி கூப்பிடுவாங்க?
பாபு. நம்ம தமிழ்நாட்டுல ராஜா, செல்லம்மா இல்லைங்களா, அப்படித்தான் கூப்பிடுவாங்க. கர்நாடகால குரு, ஏன் குரு அப்படின்னுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு பொதுவான பெயர் தான் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்துல சீமோன். ஸோ இந்த ஒரு சீமோன் அப்படின்ற பேர் பாத்தீங்கன்னா நிறைய வேதத்துல வாசித்திருக்கிறோம். இந்த ஒரு பெயரை குறித்து கூட நம்ம கேள்விப்படும் போது இந்த ஒரு சீமோன் அப்படின்ற இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கர்த்தர் இயேசுவை பார்த்து என்ன பண்ணியிருக்காருன்னா பந்திக்கு அழைத்திருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொரு ஒரு இதே போல ஒரு காரியம் கூட இருக்குது. அதை குறித்து கூட நம்ம வாசிக்கலாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 6-13 வரை கூட நம்ம வாசிக்கலாம். இயேசு பெத்தினியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீசர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து, இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். தரித்திரர் எப்பொழுது உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்பொழுது உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தேங்க்யூ சிஸ்டர். போதும் சார். இந்த ஒரு சம்பவங்களை நம்ம பார்க்கும்போது இந்த 2 சம்பவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 2 சம்பவத்திலையும் ரொம்ப அதிகமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருவரினுடைய வீட்டிலையும் என்ன பண்ணிருக்காருன்னா கர்த்தர் இயேசு உபசரிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இந்த உபசரிப்பு பெரிய விஷயமா இருக்குதா அப்படின்னா, அந்த உபசரிப்பு எந்த ஒரு விஷயமும் இல்லைங்க. ஆனா அதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாட்கள்ல நம்ம இந்த பஸ்கா நாட்கள்ல வந்து அதிகமா அதை தியானிக்கிற ஒரு பகுதியா இருக்குது. இந்த ஒரு 2 சம்பவத்திலையும் என்னதான் நடந்திருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பாதங்கள் அபிஷேகப்பட்டிருக்கிறது. அதுதான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு வார்த்தையா இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அன்பு கூட சகோதரர்களே, இப்போ இந்த ஒரு காரியங்களை நம்ம பார்க்கும்போது இந்த 2 சம்பவங்களுக்கும் இடையில கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கேப் இருந்ததா சொல்றாங்க. 1.5 வருஷம் கேப்புக்கு பிறகு இந்த வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மரிக்கும் தருவாயில நடந்தது மத்தேயு சுவிசேஷத்துல எழுதப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு பதிவு பார்க்கும்போது மத்தேயு எழுதியிருக்கிறாருங்க. அப்ப இந்த ஒரு பாடத்துல நம்ம சீமோனை பத்தி பார்க்க போறோம். இந்த சீமோன் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய குணலட்சணங்கள்ல அவருடைய அந்த போதனைகள்ல என்ன பண்றாருன்னா அதிகமா அவர் கவரப்பட்டிருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்படி அவர் கவரப்பட்டிருக்கும் போது அப்போ மனுஷர்கள் மத்தியில என்ன பண்றாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ அவர் வந்து என்ன பண்றாருன்னா தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிடுறாரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்படி கூப்பிடும் போது அவர் கர்த்தர் இயேசு கூட என்ன பண்றாருன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போறாருங்க. இப்படி போகும்போது அவரை வந்து ஒரு கனப்படுத்துற ஒரு காரியமா அவருக்கு வந்து தோணுச்சு. அப்படி கனப்படுத்தும் போது அந்த சீமோன் இயேசு கிறிஸ்துவ வீட்டுக்கு கூப்பிடுறதுனால நமக்கும் கூட என்ன பண்ணோம்னா அதுல ஒரு கனம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு சுயநலத்தோடு தான் அவர் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல கூப்பிடுறாரு. ஜனங்களும் கூட என்ன பண்ணுவாங்கன்னா இயேசு கிறிஸ்துவ அதிகமா அந்த இடத்துல விரும்பி கர்த்தர் இயேசுவை ரொம்ப அவரை வந்து பின்பற்றுகிறவர்களா இருக்கிறதுனால நம்மையும் கூட என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கனம் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு சிந்தையோடு இவர் கூப்பிடுறத நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் இயேசு கூட இந்த அழைப்பு ஏற்று அவங்க வீட்டுக்கு போறாரு. போகும்போது சீமோன் என்ன பண்றாருன்னா ரொம்ப அன்புடனும் மரியாதையுடனும் கூட அவரை வந்து உள்ள கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிடும்போது ரொம்ப அதிகமான ஒரு உபசரிப்போட ரொம்ப அதிகமான ஒரு மரியாதையோடு என்ன பண்ணலன்னா இவர் கூப்பிடல அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு காரியங்கள் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்தாருங்க. அவர் வாழும்போது ரொம்ப எளிமையா வாழ்ந்தார். ஆனா இந்த சீமோன் அப்படி இல்லைங்க, ரொம்ப ஹை லெவல்ல இருக்கிறதுனால எளிமையா வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுறது ஜனங்கள் மத்தியில இவர் பிரபலமா இருக்கிறார், அதனால இவர் கூப்பிடுறாரு. இவர் எளிமையா இருக்கிறாரு மற்றும் பாத்தீங்கன்னா பாவிகளோடு தங்கி இருக்கிறாரு. அது இல்லாம மீன் பிடிக்கிறவர்களோடு இருக்கிறாரு. அந்த மீன் பிடிக்கிறவர்கள் போது அந்த நாட்டுல அந்த நேரங்கள்ல அவங்க எல்லாம் வந்து ரொம்ப அருவருக்கப்படத்தக்கவங்களா இருந்தாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு மனுஷர்களோடு கர்த்தர் இயேசு இருந்ததுனால இவர் ரொம்ப கனம் வாய்ந்த ஒரு மனுஷனா காணப்படலை. ஆனாலே என்ன பண்ணலாம்னா ஜனங்கள் மத்தியில இவர் பேரளவுல ரொம்ப இதுவா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இவர் கூப்பிடுறத நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ கூப்பிடும் போது
என்ன பண்ணி அதிகப்படியான ஒரு உபசரிப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்ப வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, ஒரு மூத்த விருதர் வந்தாருன்னா எப்படி அழைக்கிறோம்? அதே நேரத்துல கடைசி சகோதரர் வந்தாருன்னா எப்படி அழைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வித்தியாசங்கள் வந்து அதாவது நம்ம காட்டக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த ஒரு அடிப்படையான சத்தியம். அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷரை கூப்பிடும் போது, இஸ்ரேல் தேசத்துல அவங்க கூப்பிடும் போது அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ள கூப்பிடும் போதே அவங்களுக்கு வந்து தன்னை முத்தம் கொடுத்து அவங்க அழைப்பாங்க. ஸோ அதுதான் ரொம்ப அன்பு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியமா இருக்குது அப்படின்னு பாக்குறோம். ஆனா இந்த சீமோன் என்ன பண்ணலன்னா, கர்த்தர் இயேசுவை முத்தம் செய்யல. அதே நேரத்துல இப்போ அவங்க வீட்டுல வேலைக்காரங்க யாரும் இல்லை அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வேலைக்காரர் இல்லைன்னா அவங்களே போயிட்டு அந்த இடத்துல தண்ணி கொடுத்து அவங்களுடைய பாதங்களை கழுவ சொல்லுவாங்க. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்டிலலாம் வந்து ரொம்ப அதிகமான வெப்பம் இருக்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப தூசி, அந்த பாலைவனம் தேசன்றதுனால அந்த இடத்துல வரும்போது, வீட்டுக்கு வரும்போது அவங்க ரொம்ப பாதங்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா வருவாங்க. அப்போ அவங்களுக்கு பாதங்களை கழுவும் போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல இவர்கிட்ட வேலைக்காரர்கள் இருந்தாங்க. அந்த வேலைக்காரர்களுக்கு கூட என்ன பண்ணலங்க, அவர் போயிட்டு தண்ணி கொடுக்க சொல்லி கொடுக்கல. ஸோ அதிகப்படியான உபசரிப்பை கர்த்தர் இயேசுக்கு கொடுக்கல. ஆனாலும் என்ன பண்ணாருன்னா, சீஷர்கள் கூட அந்த ஒரு வேலைக்காரர்களுக்கு சமமா அவங்க இல்லை. ஆனா கர்த்தர் இயேசு கொஞ்சம் கனம் புரிந்தவரா இருக்கிறார் அப்படின்ற ஒரு சிந்தையோடு கூட, ஒரு சுயநலத்தோடு கூட இவர் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல கூப்பிடுறதை நம்ம பார்க்கிறோம், அன்புக்குரிய சகோதரர்களே. அதே நேரத்துல அன்போடு வரவேற்றார். ஆனா அதிகப்படியான ஒரு உள்ளன்போடு என்ன பண்ணலன்னா அவரை வரவேற்கல அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம், அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ இந்த ஒரு சீமோன் இப்போ ராஜ்யத்தில 1000 வருட அரசாட்சியில உயிர்த்தெழுந்து வரும்போது, நான் அழைத்த அந்த கர்த்தர் இயேசு தான் உலக ரட்சகர் அப்படின்னு தெரிஞ்சா எப்படி இருக்குங்க? அவர் மனசுல என்ன யோசிப்பாருங்க. பாருங்க, இந்த நாட்கள்ல அந்த மாதிரி கர்த்தர் இயேசுவை அவர் அறியாத நாட்கள்ல அவர் என்ன பண்றாருன்னா, அவரை வந்து ரொம்ப உபசரிக்கல. ஆனா ராஜ்யத்துல வரும்போது நிச்சயமா அவர் என்ன பண்ணுவார்னா, ரொம்ப மனம் கசந்து அதுக்காக வருத்தப்படக்கூடியவரா இருக்கார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம், அன்புக்குரிய சகோதரர். தேவனுடைய ஒரே பேரான குமாரன் இவர் தான் வந்து கிருபையும் சத்தியம் நிறைந்தவரா இருக்கிறாரு. இவர் மூலியமா தான் சத்தியங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப அதுக்காக ஒரு மனக்கசப்பு அடைவார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம், அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ இந்த ஒரு கர்த்தரை குறித்து அவருக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி நேரத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலக ரட்சகரை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டோம், அவரும் நம்மளுடைய அழைப்பை ஏற்று வந்தாரு. நாம் என்ன பண்ணலன்னா, சரியானபடி அவரை உபசரிக்கல அப்படின்ற ஒரு எண்ணங்களோடு கூட அவர் காணப்படுவார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இது குறித்து எபிரேயர் எழுதியிருக்கிறாருங்க. அது எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்கலாம். 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். அந்நியரை உபசரிக்க மறவாது இருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. பாருங்க, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்துல சொல்லும் போது அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அந்நியர்னா யாருங்க? தெரியாதவங்க, வெளியே இருக்கிறவங்க. இன்னைக்கு கிருபையால என்ன பண்ணிருக்கோம்னா, உடன்படிக்கை செய்து நம்ம வந்திருக்கிறோம். சகோதர சகோதரிகளை உபசரிக்கும் போது என்ன மாதிரியான ஒரு அடிப்படையில நாம இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தயால குணமுள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் இயேசு விரும்புகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல யார் சபையாவாங்கன்னு யாருக்கு தான் தெரியுமா? ஸோ அவங்க சபை வாய்ப்புக்கு அடையும் பொழுது தான் நமக்கு கூடவே இருந்து இவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான நம்ம உதவிகளை கூட நம்ம செய்யாம விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இந்த ஒரு காரியங்களாம் நம்ம முன்குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்குது, அன்பிற்குரிய சகோதரர்களே. இது போல நம்ம உபசரிக்கும் போது அறியாம நம்ம என்ன பண்றோம்னா, தேவ தூதர்களை கூட உபசரிக்கிறோம் அப்படின்னு கூட இங்க சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம், அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ கர்த்தருடைய ஜனங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகோதர சகோதரிகளை உபசரிக்கிற காரியங்களை ரொம்ப தயால குணமுள்ளவர்களா இருக்கணும். அதுக்காக அவங்க எப்படி இருந்துடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப அதிகப்படியான ஒரு வீண் செலவு செய்து, அதாவது வீணான ஒரு பெருமைக்காக அது இருந்துடக்கூடாது அப்படின்னு கூட இந்த இடத்துல குறிக்கப்பட்டிருக்குது நம்ம பார்க்கிறோங்க. வாசிக்கலாங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்க. 11:24.
வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. அதிகமாய் பிசினிதனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. அன்புக்குரிய சகோதரர்களே, நீதிமொழிகள்ல ரொம்ப அருமையா, அதாவது வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. ஸோ வாரி இறைக்கிறத கூட நம்ம எப்படி இறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுக்காக இது இன்னொரு மொழிபெயர்ப்புல எப்படி சொல்லுதுன்னா, அந்த வீண் பெருமையாக அந்த ஆடம்பரமாக இருக்கக்கூடாது. அதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, சிதறடித்தும் பெருகிறவன் இருக்கிறான், அதாவது சரியானதை விட அதிகமாக மறைத்து வைத்து வறுமைக்கு ஆளாகிறவனும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மொழிபெயர்ப்புல கூட கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ இந்த ஒரு காரியங்களை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா நம்முடைய தேவனை போல தேவனுடைய குணலட்சணங்களை போல ஒரு தயால குணம் உள்ளவர்களா நம்ம இருக்கணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு போதனைகள் நம்முடைய அந்த சுயநலத்தை மேற்கொண்டு தயால குணமுள்ளவர்களா மாறணும் அப்படின்றது கூட இந்த ஒரு கருத்தா கூட இந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் உண்மையாக அந்த அடையாளப்படுத்துறதுல பார்க்கும்போது சகோதரிடத்துல நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பணிவான்புடனும் அவங்களுக்கு அந்த ஒரு காரியங்களை சத்திய காரியங்கள்ல உதவக்கூடியவர்களாகவும் மற்ற காரியங்கள்ல உதவக்கூடியவர்களாகவும் கூட ஒரு தயாளம் உள்ளவர்களாகவும் கூட இருக்கணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். ஏன்னா வேதம் சொல்லுகுதுங்க, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் கூட அதனுடைய பலனை நீங்க கண்டிப்பா அடைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவின் அந்த சரீரத்தினுடைய அங்கங்களா இருக்கிறவங்களுக்கு உபசரிக்கிற விஷயங்கள்ல ரொம்ப தாராளம் உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ பரிசேயனை குறித்து நம்ம பார்த்தோம். அதே நேரத்துல அந்த ஸ்திரீயை குறித்து நம்ம வாசிக்கும் போது அந்த ஸ்திரீ பாத்தீங்கன்னா, அந்த ஸ்திரீ ஊர்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவங்க எப்படி என்ன எதுன்றது தெரியும். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கோ அந்த சீஷர்களுக்கோ என்ன பண்ணாங்கன்னா அவங்கள பத்தி தெரிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, அந்த ஊராரின் மத்தியில இந்த ஒரு ஸ்திரீ எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு பாவியான ஒரு ஸ்திரீயா அவங்க அந்த இடத்துல வாழ்ந்தது கூட நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த ஸ்திரீனுடைய அந்த கடந்த கால ஒரு ஜீவியத்தை அவங்க என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய இருதயத்துல அவங்க உணர்ந்து நம்ம ஒரு சரியா நம்மளை பயன்படுத்திக்கிட்டு நம்ம நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ஒரு இருதயத்தில் என்ன பண்றாங்கன்னா அந்த சிந்தையை அவங்க கொள்றதை நம்ம பார்க்கணும். அப்படி அவங்க அந்த ஒரு சிந்தையை வச்சுட்டு இப்போ என்ன பண்ணோம்னா அந்த இடத்துல இப்போ எப்படி அந்த ஒரு இடத்துல அந்த கர்த்தர் இயேசுவை சந்திக்க போகணும் அப்படின்னு கூட அவர் அங்க யோசிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்துல போதராக இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விழுந்து போன மனுஷர்களையும் பாவிகளையும் அவர் என்ன பண்றாருன்னா ரட்சிக்கிறாரு. அதே நேரத்துல அவங்களை யாரையும் என்ன பண்றதுன்னா புறம்ப தள்ளுறது இல்லை அப்படின்றத ஒரு சிந்தை என்ன பண்ணுச்சுன்னா இந்த ஸ்திரீக்குள்ள இருந்துச்சு. ஆனா இந்த ஸ்திரீக்குள்ள ஒரு பெரிய விஷயம் என்ன இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி அதிகமா இவங்க கேள்விப்பட்டிருக்காங்க. சோ அதிகமா கேள்விப்பட்டதுனால பாவங்களை கண்டிப்பா இவர் என்ன பண்ணுவாருங்க, நமக்கு மன்னிப்பாரு. மற்றவர்களை போல பரிசேயர்களை போல அந்த அந்த நாட்கள் அந்த வேத பாரர்களை போல அந்த சரிசெயர்களை போல இவர் இல்லாம நம்மளை ரொம்ப அன்போடு கூட வரவேற்கக்கூடியவரா இருப்பார் அப்படின்ற ஒரு சிந்தை இவங்களுக்குள்ள இருந்துச்சு. அப்போ இவங்க என்ன பண்ணோம்னா கர்த்தர் இயேசு கிட்ட போகணும். ஸோ கர்த்தர் இயேசு கிட்ட போகணும் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கையில ஒரு சின்ன காணிக்கை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைலத்தை எடுத்துட்டு போறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த தைலத்தை எடுத்துட்டு போகும்போது இப்போ நமக்கு தெரியும் இஸ்ரேல் தேசத்துல பந்தி இருக்கிறதெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு பக்கமா சாஞ்சு கால் ஒரு பக்கமா நீட்டிக்கிட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைமை. இன்னும் ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கர்த்தர் இயேசு இருக்கிறாருங்க, அவரோடு கூட சீஷர்கள் இருக்கிறாங்க. ஃபுல்லா ஜென்ஸ் தான் நிறைய இருந்திருப்பாங்க இல்லைங்களா, பரிசேயர் அழைக்கும் போது. இப்போ இந்த ஸ்திரீ உள்ள போகணும். உள்ள போய் கர்த்தர் இயேசு கிட்ட போய் நிக்கிறாங்க. கர்த்தர் இயேசு கிட்ட போய் நிற்கும் போது இவங்களுடைய மனம் எப்படி இருந்திருக்கும்? இப்போ கர்த்தர் இயேசு கிட்ட தன்னுடைய பாவங்களை அவங்க அறிக்கையிடணும். என்ன பாவங்களை செய்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அறிக்கையிடணும். அப்படின்னா அறிக்கையிட முடியுமா? கண்டிப்பா முடியாதுங்க. ஏன்னா சுத்தி இருக்கிறவங்களாம் யாரு? ஜென்ஸ் தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல அந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய பாதத்தை அருக கிட்ட நிற்கும் போது அந்த பாவத்தினால அவங்களுடைய கண்ணீர் மாத்திரம் வருது. அழுகுறாங்க, அந்த வார்த்தையும் சொல்ல முடியல. அப்ப கண்ணுல தண்ணி விட்டு அழுகும் போது அந்த தண்ணீர் என்ன ஆகுதுன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்துல விழுது. இயேசு கிறிஸ்துவும் இதை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க பாதத்தை மெதுவா தொடச்சு விடுறாங்க. இன்னும் தொடச்சு விடும் போது கூட அவர் என்ன பண்ணலன்னா ஒரு வார்த்தையும் பேசவே இல்லை. பேசாத போது அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இன்னும் அதிகமா அவங்க அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி அழும் போது
அப்போ தேவனிடம் கர்த்தரிடத்துல நம்ம என்ன சொல்லணும், எப்படி வார்த்தைகளை வெளிப்படுத்துறது, என்ன காரியங்களை சொல்றது, எந்த பாவத்தை குறித்து நம்ம சொல்றதுன்னு சொல்லிட்டு இவங்க மனசுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு சிந்தை இருந்ததை நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ இந்த ஒரு அவளுக்கு வந்து எந்த ஒரு காரியத்தை எப்படி சொல்லணும்னு கூட அந்த இடத்துல தெரியல அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு சிறு காணிக்கையை மாத்திரம் அந்த இடத்துல கொண்டு போனதை நம்ம பார்க்கிறோம். அவருடைய பாதங்கள்ல இந்த ஒரு தைலத்தை அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய பாதத்தை வந்து மெதுவா தொடச்சி விட்டுறத நம்ம பார்க்கிறோம். அப்படி தொடச்சி விடும் போது ரொம்ப அருமையா என்ன பண்றாருன்னா, கர்த்தர் இயேசு அமைதியா பார்த்துட்டே இருக்கிறாரு. அதை பத்தி எதுவுமே சொல்லணும் போது, அப்போ இந்த ஒரு காரியங்களை பார்க்கும்போது நாம கூட என்ன பண்ணியிருக்கோம்னா, வேதத்தை வாசிக்கும் போதும் சத்திய வார்த்தைகளை கேட்கும் போதும் நம்முடைய இருதயங்களை கூட அநேக பாவங்கள் என்ன பண்றதுன்னா அது வெளிப்படுது. அப்போ அந்த பாவங்கள்ல நாம எப்படி தேவனிடத்துல வெளிப்படுத்தி இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம கூட என்ன பண்ணிருக்கோம்னா, தனிமையில உட்கார்ந்து அழுது கண்ணீரோடு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அதை வெளிப்படுத்திருக்கிறோம். அப்படி கண்ணீரோடு வெளிப்படுத்தும் போது கர்த்தர் இயேசு எப்படி இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப இரக்கத்துடனும் அவருடைய கிருபையின் நிமித்தமும் என்ன பண்றாருன்னா நமக்கு கனம் அந்த கரிசனை செய்யக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்துல நாம தேவனிடத்துல ஜெபம் பண்ணும்பொழுது நமக்காக இன்னொருத்தர் ஜெபம் பண்ணணும்ன்றது நமக்கு இல்லைங்க. நேரடி தொடர்பாக என்ன பண்ணலாம்னா ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு கூட இந்த இடத்துல, அதாவது இப்ப அந்த ஸ்திரீக்காக யாரும் போய் விண்ணப்பம் பண்ணல. அதே நேரத்துல அந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்கன்னா, கண்ணில் தண்ணி விட்டு அழுதுகிட்டு தன்னுடைய பாவங்களை இருதயத்துல அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதை மொத்தம் பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்போ இந்த ஒரு பாவங்கள் எப்படி அவருக்கு என்ன பண்ணுது என்னன்னா, கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா, அவர் பரிபூர்ணத்தில் இருந்ததுனால அவங்க ஸ்திரீ வந்து அவங்களுடைய இருதயத்துல நினைக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் மனசுல ஒவ்வொன்றும் ஒரு அந்த வெளிப்படையா அவருக்கு வந்து தெரிந்து கொண்டே இருக்குது. அப்போ அவங்க இந்த ஒரு காரியங்கள் எல்லாம் பாக்குறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொஞ்ச நேரம் ரொம்ப அமைதியா இருக்கிறார். அந்த மாதிரி அமைதியா இருக்கும் போது அந்த ஸ்திரீக்கு என்ன ஆச்சுன்னா, இவர் வந்து உண்மையிலே நம்முடைய பாவங்கள் இவருக்கு வெளிப்படுதா, இல்ல நம்ம கண்ணீர் நம்முடைய ஜெபம் இவங்களுக்கு தெரியுதா, என்ன தெரியலேன்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமா ஒரு ஆழ்ந்த துக்கத்துக்குள்ள போறாங்க. ஆனா கர்த்தர் இயேசு என்ன பண்ணலன்னா, இதை பத்தி எதுவுமே சிந்திக்காம எதுவுமே சொல்லாம அந்த ஒரு ஸ்திரீனுடைய இருதயத்தை மாத்திரம், கண்ணீரால நிறைந்த அந்த இருதயத்தை மாத்திரம் கர்த்தர் இயேசு பார்த்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவருடைய பாதங்கள்ல அந்த ஒரு காரியங்களை தைலத்தை ஊத்தி அவங்க துடைக்கும் போது கூட கர்த்தர் இயேசு என்ன பண்ணலன்னா எதுவுமே சொல்லாம அமைதியா பார்த்துட்டு இருக்காரு. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ பரிசேயனுடைய இருதயம் திரும்பிச்சு. எப்படி திரும்பிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல அந்த பரிசேயன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கர்த்தர் இயேசுவை நம்முடைய வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டது நல்லது, அதே நேரத்துல இந்த ஸ்திரீயும் இந்த இடத்துல வந்தது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஏன் அந்த மாதிரி யோசிக்கிறாருங்க பாருங்க. நம்ம தொடர ஒரு ஸ்திரீ எந்த மாதிரியான ஒரு ஸ்திரீன்னு சொல்லிட்டு, இவர் தீர்க்கதரிசியா இருந்தா, அதாவது தேவனிடத்துல இருந்து நான் வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்றவரா இருந்தா கண்டிப்பா இவருக்கு என்ன பண்ணிருக்கோங்க, அந்த ஸ்திரீ தெரிஞ்சிருக்கும், யார் என்னதுன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ இவருக்கு தெரியலன்னா கண்டிப்பா இவரு தீர்க்கதரிசி இல்ல, இவர் வந்து தேவனிடத்துல இருந்து வந்தவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பரிசேயருடைய எண்ணங்கள்லாம் எப்படித்தான் இருந்துச்சுங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ குற்றம் கண்டுபிடிக்கிறதுலதான் இருந்ததுங்க. எந்த ஒரு வார்த்தை செய்தாலும் என்ன வார்த்தை சொன்னாலும் அந்த இடத்துல கர்த்தர் இயேசு அவர் குற்றம் கண்டுபிடிச்சு அவரை வந்து ரொம்ப அந்த மட்டப்படுத்துற ஒரு விஷயங்கள்ல தான் அவங்க காணப்பட்டாங்க. அதே போலதான் இந்த பரிசேயனுக்கு கூட இருந்ததா நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இந்த ஒரு இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா, இவைகள் எல்லாம் என்ன நடந்து கொண்டிருக்குது, யார் யார் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருடைய இருதயத்தை என்ன பண்ணிட்டு இருக்காருங்க, ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியாத ஒண்ணுமே இல்லை. அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது அப்போ இந்த உபசரித்த இந்த சீமோனை பார்க்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா, அவனுடைய இருதயம் ஃபுல்லா அந்த சுயநலத்துல நிரம்பி இருக்கிறத அவர் பார்க்கிறார். பார்த்துட்டு அவருக்கு ஒரு கதையை சொல்லணும் அப்படின்றதுக்கு, அதாவது ரெண்டு பேருக்குமே அது வந்து ஒரு கதையா இருக்கணும், அதே நேரத்துல அவங்களுடைய காரியங்கள் புரியணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றதை நம்ம பார்க்கிறோங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 40-42 வரைக்கும். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரை சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டு இருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாது இருந்த போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான், அதை சொல் என்றார். தேங்க்யூ.
இப்போ இந்த ஒரு காரியங்களை குறித்து பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு ஸ்டோரி சொல்றாரு. ஒரு எஜமானுக்கு 2 கடனாளிங்க இருந்தாங்க, சரிங்களா? அப்போ இதுல வந்து ஒருத்தர் 5, ஒருத்தர் 50 காசுகளை வந்து பெற்றிருந்தாங்க. 2 பேருக்குமே கொடுக்க திராணி இல்லை. திராணி இருக்கும்போது என்ன பண்ணாருன்னா, எஜமான் கூப்பிட்டு அவங்கள மன்னிச்சு விட்டார். இப்போ அவங்க யார் இடத்துல, அந்த எஜமான இடத்துல யார் வந்து ரொம்ப அதிகமா அன்பா இருப்பா அப்படின்னு கேட்கும்போது, உடனே இவர் சீமோன் என்ன பண்றாருன்னா, எல்லார் இடத்துலயும் நம்ம வந்து ரொம்ப ஒரு இதுவா ஞானியா நினைச்சிட்டு அவர் சொல்றாரு, யார் அதிகமா கடன் பட்டாங்களோ அவங்க தான் ரொம்ப அன்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு தெரியுங்களா? அதை ரொம்ப ஏற்றுக்கிறார். நீ சரியா நிதானிச்சு சொன்ன அந்த வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்து வாசிக்கலாங்க. 43ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி. பாத்தீங்களா, இங்க ஒரு இடத்துல சரியா நீ நிதானிச்சு சொன்ன, யாருக்கு அதிகமா மன்னிச்சாங்களோ அவங்க தான் வந்து அன்பா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு விஷயத்தை வச்சு என்ன பண்றாருன்னா, இப்ப அந்த இடத்துல அதிகப்படியான அந்த உபசரிப்பு, அந்த ஒரு காரியங்களை குறித்து அவர் சொல்லும் போது, இந்த ஒரு ஸ்திரீ எப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமா என்னிடத்துல அன்பு கூர்ந்தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த வீட்டுக்கு நான் வரும்பொழுது நீ என்ன பண்ணலன்னா என்னை முத்தம் செய்யல, ஆனா இந்த ஸ்திரீ எப்படி இருக்காங்க, ஓயாமல் என்னுடைய பாதத்தை முத்தம் செய்து கொண்டிருக்காங்க. நீ என்னுடைய கால்களுக்கு கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்கல, ஆனா அவங்க கண்ணீரால கழுவி தலையினால அந்த ஒரு முடிய அந்த தொடச்சு விடுறாங்க அப்படின்றத ரொம்ப அதிகப்படியான அன்பை அவங்க செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அந்த மாதிரி செலுத்தும் போது சொல்லும் போது என்ன புரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகப்படியான ஒரு பாவின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, அவங்க தான் வந்து என்ன பண்றாங்கன்னா அதிகப்படியான ஒரு அன்பை வந்து கர்த்தரிடத்துல செலுத்துறாங்க அப்படின்றத அவர் புரிஞ்சிருக்கணும். ஆனா அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த ஒரு ஊமையின் கருத்தை புரியாம என்ன பண்றாருன்னா, திரும்ப தன்னுடைய சுயநலத்தால் தான் அவர் யோசிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, அதாவது பாவத்தை குறித்த அதிகமான அந்த ஒரு விஷயங்கள்ல பாவத்தினின்று விடுபடணுன்ற ஒரு எண்ணங்களோடு சிந்தைகளோடு இருக்கிற மனுஷர்கள் அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகப்படியான அந்த அன்பின் நிமித்தமா தேவனிடத்திலும் கிறிஸ்துவனிடத்திலும் அன்பு கூறணும் அப்படின்றதும், அதே நேரத்துல கர்த்தர் இயேசு இந்த மாதிரி அமைதியா இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க உண்மையில அந்த பாவத்தை ஆழமா அதை உணரணும். அதே நேரத்துல ஆழமான ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள வளரணும் அப்படின்ற ஒரு சிந்தையோடு கூட தான் என்ன பண்றாருன்னா, கர்த்தர் இயேசு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு கோணத்துல நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அனைவரும் கூட என்ன பண்றோம்னா, பாவிகளே அப்படின்ற ஒரு எண்ணங்களோடு நம்ம சிந்தைகளோடு இருக்கணும் அப்படின்னு கூட இந்த இடத்துல சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு தேவனை பின்பற்றுபவர்கள் அந்த கர்த்தர் இயேசுனுடைய அந்த பாவ மன்னிப்பினுடைய அடையாளத்தினாலே அந்த வாய்ப்பை வந்து இருந்தாலும் இல்லாட்டாலும் நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனிடத்துல ரொம்ப அன்பு கூறுகளா இருக்கணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்துல பரிசேயன் வந்து அந்த யூதருடைய நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவருடைய சிந்தை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பரிசேயன் வந்து நான் நியாயப்பிரமாணத்தின் நிமித்தம் வாழ்ந்துட்டு இருக்கேன். நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுங்க? இஸ்ரேல் தேசத்துக்கு இல்லைங்களா? நியாயப்பிரமாணம் முழுக்க முழுக்க அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்று தேவன் ஏற்படுத்தினார். சோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணார்னா செய்து முடித்தார். நியாயப்பிரமாணங்களை இவங்க கொடுத்தாரு, ஆனா இவங்களால என்ன பண்ண முடியாதுங்க, பின்பற்ற முடியாதுன்னு கர்த்தர் இயேசுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். சோ அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கையில் இவர் என்ன பண்றாருன்னா, நியாயப்பிரமாணத்தை நான் செய்து வர்றதுனால நான் அவ்வளவு ஒன்றும் பாவி கிடையாது, சின்ன சின்ன தப்பு செய்யறேன், ஆனா நான் பாவி கிடையாது, இந்த ஸ்திரீயை போல பாவி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தையோடு இருக்கிறாரு. அதே நேரத்துல இந்த ஸ்திரீயும் கூட என்ன பண்றாங்கன்னா, இந்த ஒரு நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு என்ன பண்றாங்கன்னா, அதை மீறி அதிகப்படியான ஒரு பாவத்துக்குள்ள அவங்க போயிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு ஜீவித்தை அவங்க ஜீவிக்கும் பொழுது இந்த ஒரு நீதிமானாக்கப்படுதல் அப்படின்ற ஒரு காரியம் கர்த்தர் இயேசுவினிடத்துல உண்டு அப்படின்றது கூட அவங்க அந்த இடத்துல விசுவாசிச்சதை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த 2 பேருக்குமே என்ன பண்ணோம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல ஒரு ரட்சகர் கண்டிப்பா தேவை இல்லைங்களா? கர்த்தர் இயேசு அந்த ரட்சகரா இருக்கிறார் அப்படின்றது கூட நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த 2 பேருக்குமே ரட்சகர் தேவை அப்படின்றத 2 பேருமே உணரணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஒரு காரியத்தை கூட கர்த்தர் இயேசு இந்த இடத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்படி உணரும்போது மட்டும்தான் நித்திய ஜீவனை கொடுக்க கர்த்தர் இயேசு அங்க தயாரா இருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த பரிசேயனு நித்திய ஜீவன் வேணும் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல கண்டிப்பா அவர் என்ன பண்ணணும்னா தன்னை அர்ப்பணிக்கும்
அதே நேரத்துல தன்னுடைய விருந்தாளியாக அந்த இருப்பவர்களிடத்துல கனத்தையும் அந்த ஒரு நமக்கு இந்த தந்த இரட்சகர் ஈவாக அந்த பாவ மன்னிப்பையும் மற்றும் பாவம் அவருடைய தண்டனையிலிருந்து மரணத்திலிருந்து அந்த ரட்சிப்பையும் வழங்கக்கூடியவர் அப்படின்றத இருதயத்துல விசுவாசிக்கக்கூடியவர்களா சிந்திக்கக்கூடியவர்களா இருக்கணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். பரிசேயனை போல இருந்துட்டா நம்ம கண்டிப்பா அந்த ஒரு விசுவாசத்தை நம்ம இழந்து போயிடுவோம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, வாசிக்கலாங்க. லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்கலாம். அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். பாருங்க, கர்த்தர் இயேசு இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா அந்த ஸ்திரீனிடமா திரும்பி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னோன்னே அங்க இருந்த மனுஷர்களுக்கெல்லாம் எப்படி ஆயிடுச்சுங்க? பாவங்களை மன்னிக்க இவர் யாரு? அந்த ஒரு சிந்தைக்குள்ள போயிட்டாங்க. ஆனா பாவங்களை மன்னிக்க கர்த்தர் இயேசுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்றத அவங்க யாருமே அதை அறிந்து கொள்ளல. ஆனா இந்த ஸ்திரீ என்ன பண்றாங்கன்னா அதை அறிந்து உணர்ந்தவர்களா கிறிஸ்துவ நிறத்துல வந்து தன்னுடைய பாவங்களை அவங்க அறிக்கைன்றதை நம்ம பார்க்கிறோம். இன்றைய நாள்ல கூட தேவன் மூலமா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மாபெரிதான கிருபை கர்த்தர் இயேசு. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா எபிரேயர் 4:16 சொன்னது போல கூட நமக்கு தைரியமாய் கிருபாஸ்தனை கிட்ட சேர்றதுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா நமக்கு கூட அந்த ஒரு கிருபைகளை அளித்திருக்கிறார். அப்போ இந்த இடத்துல அவளுடைய ஜெபம் அந்த இடத்துல கேட்கப்பட்டது. அந்த ஜெபத்தின் மூலியமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா தன் ஒரு இருதயத்துல ரொம்ப சந்தோஷமா அந்த பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு அந்த இடத்துல இருந்து அவங்க போனதை நம்ம பார்த்தோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ அந்த ஒரு ஸ்திரீ எத்தனை ஒரு நன்றி உணர்வோடு அந்த இருந்திருப்பாங்க. இப்ப நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நாம கூட என்ன பண்ணிருக்கோம்னா இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால என்னைக்கு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்யறோமோ அன்னைக்கு ஆதாமுடைய பாவத்திலிருந்து நம்ம விடுதலையாகி இன்னைக்கு எப்படி இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதிமானாக்கப்படுதலுடைய ப்ராசஸ்ல வந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நாம எந்த அளவுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காம இதை எவ்வளவோ தேடி கொண்டிருக்கிற மனுஷர்களுக்கும் கூட தேவன் கொடுக்காம என்ன பண்ணிருக்காருன்னா இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்காரா. நம்மை நாமே சிந்திக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த ஒரு பாவத்தை குறித்து நம்ம அதிகமா அந்த ஸ்திரியை காட்டிலும் நான் உண்மை அதிகமா அன்பு கூறுகிறேன் அப்படின்ற ஒரு சிந்தையோடு தான் நாமும் கூட இருக்கணும். அதே நேரத்தில் இந்த பரிசேயனும் கூட அந்த மாதிரி ஒரு எண்ணங்களோடு தான் என்ன பண்ணிருக்கணும்னா கிறிஸ்து நிறத்துல வந்திருக்கணும். ஸோ நான் வந்து உண்மையிலே அந்த ஸ்திரியை போல என்ன பண்ணலங்க, உங்களை அதிகமா உபசரிக்கல, தவறு தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருக்குன்னா அவர் என்ன மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஆனா அப்படி கேட்டாரா அப்படின்னா அவர் கண்டிப்பா அவர் கேட்கலங்க. ஸோ அந்த பெயரளவிலான ஒரு சபையார் மத்தியில இருக்கிற அந்த ஒரு சீமோன் என்ன பண்றாருன்னா அவங்களுடைய சிந்தைகளோடு அந்த ஒரு சடங்காசாரத்தோடு அவங்களுடைய அந்த பாரம்பரியத்தினால அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அப்படியே அவங்கள போலவே அவர் வாழ்ந்துறத நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அவருடைய எண்ணமெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா அந்த பரிசேயர்கள் மொத்த டோட்டல் எண்ணமும் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் அந்த அவங்களுக்குள்ள இருந்தது, இந்த சீமோனுக்குள்ள இருந்தது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த பாவங்களுக்காக அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு கர்த்தர் இயேசு ஒரு நண்பராக இருக்கிறார் அப்படின்னு கூட அவருக்கு வந்து ஒரு சிந்தை வரல அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பாவத்தை குறித்த இந்த ஒரு மிகுந்த வேதனையுடனும் உண்மையுடனும் கர்த்தரிடத்துல வந்து அந்த விசுவாசத்தை வைத்து அவர் மேல ஒரு மிகுதியான அன்பை கொண்டிருக்கும் அந்த ஸ்திரீயை பார்க்கும்போது அந்த ஸ்திரீக்கு எந்த அளவுக்கு அந்த ஒரு சந்தோஷம் நிறைந்ததா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷமா நிறைந்ததா அவங்க வந்து திரும்பி போனதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போ நல்ல ஒழுக்கமுள்ள அந்த ஜீவித்தை ஜீவிக்கின்றவர்களுக்கு அந்த நீதியின் பாதையில நடக்கும்போது எப்படிதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகுந்த அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா தான் இருக்கும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்துல பாவத்தை பற்றி எந்த ஒரு சிந்தையுமே இல்லாம அதை ஏற்றுக்கொள்ளாத நிலையில இருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீமோனை போலத்தான் இந்த பரிசேயனை போலத்தான் காணப்படுவாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படியாக அந்த மன்னிப்பை கேட்பதற்கும் இயேசுனுடைய அந்த பின்னடியார்கள் ஆவதற்கும் தவறின அந்த ஒரு சீமோனை குறித்து நம்ம பார்க்கும்போது அவர் நரகத்துல தள்ளப்பட்டாரா அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஒரு பதிவுகளும் கொடுக்கப்படலைங்க. அதே நேரத்துல இந்த ஒரு காரியங்களை நம்ம பார்க்கும்போது அவருடைய அந்த பாரம்பரியத்தினாலும் அவருடைய அந்த அபிப்பிராயத்தினாலும் தான் அந்த குருடாக்கப்பட்ட ஒரு நிலையில இருந்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த உலகத்துல எல்லா மனுஷர்களும் எப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 4:4 சொன்னது போல அந்த சுவிசேஷத்தினுடைய ஒளி தெரியாதபடிக்கு
மனக்கண்களை குருடாக்கி போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குருடாக்கப்பட்ட நிலையில தான் இவர் இருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு காரியங்களை நம்ம பார்க்கும்போது அவருடைய ஜனங்கள், அந்த அதாவது கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கிருபையினால அதிகமான வெளிச்சத்தை பெற்று கர்த்தருடைய அந்த சத்தியத்துல அவங்க அதிகமா நடந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு கூட இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ இந்த ஒரு 1000 வருட அரசாட்சியில போது அந்த யுகத்துல கூட தேவனுடைய அந்த தயவுனால, அந்த அவருடைய அந்த கிருபையினால என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு மனுஷருமே இந்த ஒரு பாவ மன்னிப்பினுடைய காரியங்களை அவங்க பெற்றுக்கொள்ளுக்க போறாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்துல அப்போஸ்தலர் இங்க தெரிவிக்கிற ஒரு பிரகாரம் பாத்தீங்கன்னா, அவர்களுடைய குருட்டுத்தன்மைகள் எல்லாமே மாறி போகும். அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பா எல்லாருக்கும் சத்தியம் பரிமாற்றப்படும். அப்படி சத்தியம் பரிமாற்றப்படும் போது அந்த கிறிஸ்துவனுடைய அந்த விலையேறப்பெற்ற ரத்தத்தினால, அவருடைய கிருபையினால அந்த பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்வாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அந்த நேரத்துல அவங்களுடைய விசுவாசம் எப்படி வர்த்திக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே தேவன் பேரிலும் கர்த்தர் இயேசுவின் பேரிலும் ரொம்ப அதிகமான ஒரு விசுவாசம் வைப்பார்கள் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. இது குறித்து கூட நம்ம தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட வாசனங்களை வாசிக்கலாம். சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்கலாம். சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடும்பத்தாரின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைகளுக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு காரியங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இந்த இடத்துல இந்த ஸ்திரீ தன்னுடைய கையில அந்த தைலத்தை வச்சுட்டு எப்படி கண்ணீர்னால நிறைந்து அழுது கொண்டிருந்தாங்களோ அது போல அழுவாங்களாம். ஒருத்தரும் எப்படி அழுவாங்கன்னா, தன்னுடைய ஒரே பேரான குமாரன் அவருக்கு அழுகுற மாதிரி என்ன பண்ணுவாங்களாம், அழுவாங்களாம். அந்த அளவுக்கு அவங்களுடைய பாவங்கள் அந்த நிறைந்திருக்குது. அது நிமித்தம் அவங்க அழுது இந்த ஒரு பரிசை அவங்க மன்னிப்பை அவங்க பெற்றுக்கொள்வாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போது இப்போ கர்த்தர் இயேசு என்ன பண்ணுவார்னா, அதை அந்த நேரத்தில் எப்படி எடுத்துக்குவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகுந்த இரக்கம் கொண்டு இவர்கள் என்ன பண்றாருன்னா அவங்களை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ மகிமை அடைந்த கிறிஸ்து மூலியமா இவங்களுக்கு ஒரு இரக்கம் கிடைக்கும். அதே நேரத்துல அவங்களுடைய பாவங்களை கூட அவர் மன்னிப்பார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 32 வரைக்கும் வாசிக்கலாம். 12 ஆமாங்க. ஆகையால் 22 தானே வருது? 22 25 11ஆம் அதிகாரம் 25 32. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கப்பட்டவர்கள் சியோனில் இருந்து வந்து அவபக்தியை யாக்கோப்பை விட்டு விலக்குவார்கள் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. 33 வரைக்கும். சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகஞ்சராய் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதவராய் இருந்து இப்போது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா, அவங்களுடைய கண்களை குருடாக்கி போட்டிருக்காரு. தேவனே அவைகளை செய்திருக்கிறார். ஏன் அப்படி செய்திருக்கிறாருங்க? நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாருங்க. நியாயப்பிரமாணத்தை அவங்க கடைபிடிக்க முடியாதுன்னு தேவனுக்கு தெரியும். ஏன் அப்படி செய்தாருங்க? ஏன் அவங்களுடைய கண்களை எல்லாம் குருடாக்கி போட்டார்? புறஜாதியான நிறைவு ஒரு முறையிலும் இல்லைங்களா? கர்த்தர் இயேசு மூலியமா ஒரு சபையார் வகுப்பார் என்ன பண்றாங்கன்னா வரப்போறாங்க.
அவங்க மூலியமா தான் தேவன் வந்து இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு தேவன் வைத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் தேவன் என்ன பண்ணார்னா இந்த ஒரு காரியத்தை அந்த இடத்துல செய்ததை நாம பார்க்கிறோம். அப்போ அவங்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குங்க, நம்முடைய முற்பிதாக்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அப்பா ஸ்தானத்துல இருந்து பார்க்கும்போது பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னா அப்பா என்ன சொல்லுவாங்க, பரவாயில்ல, எனக்கு கிடைக்கலாம் பரவாயில்ல, என் பிள்ளைக்கு கிடைச்சது இல்லையா, அப்படித்தான் யோசிப்பாங்க இல்லையா, சந்தோஷப்படுவாங்க. அது போலதான் அன்னைக்கு இந்த மாம்ச இஸ்ரேலர்கள் கூட கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருந்தாலும் அதை மீறி அவர்கள் நடந்திருந்தாலும் அந்த நியாயப்பிரமாணம் கர்த்தர் இயேசு மூலியமா அது நிறைவேற்றப்பட்டது. அதே நேரத்துல சபை வகுப்பாராகிய நமக்கு அது அன்பின் பிரமாணமா கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றது கூட அந்நாட்கள்ல ஒவ்வொரு மனுஷர்களும் உணர்ந்து கொள்வாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ இந்த ஸ்திரீனுடைய பாவங்கள் அவளுக்கு அந்த மன்னிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு நிச்சயம் அவருடைய கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் அந்த ஒரு இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பந்தியில இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு பொறாமையான ஒரு குணங்களும் வேற்றுமையான ஒரு குணங்களும் அந்த இடத்துல இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ இதை பத்தி கர்த்தரேசு என்ன பண்ணலன்னா எந்த ஒரு காரியத்தையும் அவருடைய மனதில் கொள்ளலை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவரு உலக ரட்சகரா இருக்க போறாரு, கண்டிப்பா உலகத்துக்கே பாவ மன்னிப்பை இவர் தான் கொடுக்க போறாருன்றதை வந்து கர்த்தரேசு அறிந்திருந்ததுனால கர்த்தரேசு என்ன பண்ணலன்னா அவங்க என்ன சிந்தைகளை கொண்டு வந்தாலும் அதை பற்றி அவங்க வந்து சிந்திக்கல. அதே நேரத்துல இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருந்த மற்ற மனுஷர்களுக்கு அது ஒரு பாடமா அந்த இடத்துல இருந்தது கூட நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ இந்த ஒரு அதிகாரத்தை கூட தேவனிடத்திலிருந்து தேவனுடைய குமாராகிய இவர் வந்து என்ன பண்றாருன்னா பெற்றிருக்கிறார் அப்படின்னு கூட பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அறியாமையினால இந்த ஒரு வார்த்தைகளை அவருடைய அதிகாரத்தை குறித்து என்ன பண்றாங்கன்னா அதிகமா அவர் மேல வந்து கோபப்பட்டாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்படி கோபப்படும் போது அந்த ஒரு காரியங்களை நம்ம நினைக்கும் போது இந்நாட்கள்ல நாம கூட என்ன பண்றோம்னா நாம கூட சில வார்த்தைகளை சொல்லும் போது நம்ம மேல கூட என்ன பண்ணுவாங்க, கோவப்படுவாங்க. உதாரணமா நம்ம சொல்லும் போது இப்போ கிறிஸ்மஸ் எல்லாம் போச்சுங்க இல்லைங்களா, கிறிஸ்மஸ் போச்சு, நியூ இயர் போச்சு, எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. நாம என்ன பண்ணலன்னா அந்த மாதிரி இல்லை, எதுக்குமே போகல. அப்போ நம்ம இடத்துல கேட்கும் போது என்ன சொல்றோம்னா, பாருங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தது நல்லது, அவங்களால வந்து நமக்கு உலக ரட்சிப்பு உலகமே ரட்சிக்கப்பட போகுது. ஆனா அந்த கிறிஸ்துவனுடைய பிறந்தனால சரியா அனுசரிக்கிறது நல்லதான ஒரு காரியம். ஆனா இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா தவறா அனுசரிக்கிறாங்க அப்படின்றத பத்தி சொல்லியிருக்கிறோம். அப்படி சொல்லும் போது என்ன பண்றாங்கன்னா அவங்க என்ன கேட்கறாங்க நம்ம கிட்ட ஏதாச்சும் ஒண்ணு சொன்னா அப்படின்னா, இவ்வளவு வருஷமா எல்லாருமே கொண்டாடிட்டு வராங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாம் தெரியாது வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிச்சா, உலகம் ஃபுல்லா கொண்டாடுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்படி கேட்கும் போது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நிறைய பிஷப் மூலியமாவே ஒருத்தர் மூலியமா என்ன பண்றதுன்னா அது வெளியேற்கப்பட்டிருக்கிறது, இது கிறிஸ்துவின் பிறந்த நாள் 25ன்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவங்களுக்கு வந்து எடுத்து காட்டியிருக்கோம். அதே நேரத்துல கிறிஸ்து இந்த இடத்துல பிறந்த ஒரு விஷயம் உண்மையிலே உலக மக்களுக்கு ஒரு ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பின் ஒரு திட்டத்தை குறித்து கூட அவங்களுக்கு எடுத்து சொன்னோம். அந்த மாதிரி சொல்லும் போது நம்மள எப்படித்தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கோணத்தில் தான் பாக்குறாங்க. இவர் என்ன எல்லாத்தையும் எதை சொன்னாலும் வந்து வித்தியாசமா சொல்றாங்க, எந்த வார்த்தையை சொன்னாலும் எந்த வார்த்தையை இப்போ கர்த்தரேசு கூட நம்ம என்ன பண்றோம்னா அந்த இடத்துல ஜெபம் பண்ற ஒரு விஷயத்துல கூட திடீர்னு எதனா ஜெபம் பண்ண சொல்லிட்டாங்க டிபார்ட்மெண்ட்லன்னா நம்ம ஜெபம் பண்ணும்போது வித்தியாசமா பார்ப்பாங்க, என்ன இவர் ஒரு வித்தியாசமா ஜெபம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க வந்து கேட்கும் போது நம்ம என்ன பண்றோம்னா அந்த ஒரு ஆழமான சத்தியங்களை சிலதை வந்து சொல்றோம். தேவன் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது. அப்படி அவங்களுக்குள்ள அந்த ஒரு பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா அவங்களும் கூட என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு சத்தியத்துக்குள்ள வருவாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போ எதிர்ப்புகளும் சோதனைகளும் கண்டிப்பா நமக்கு வரும். அதே நேரத்துல அப்படி வந்தாலும் கர்த்தர் இயேசுவை போல சோர்ந்து போகாம இந்த உலகத்துல நாம இந்த ஒரு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. வாசிக்கலாங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் நம்மளுடைய ஆதார வசனமா இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த ஸ்திரீயை நோக்கி அவர் என்ன சொன்னார்னா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இப்போ இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கண்ணீர்னால நின்று அந்த இடத்துல கண்ணீரோடு அழுது
அவருடைய பாதங்களை கழுவி அவங்கள தொடச்சதுனால இந்த ஒரு பாவ மன்னிப்பு கிடைச்சதா அப்படின்னா, இந்த ஒரு பெண்ணை நோக்கி என்ன பண்றாருன்னா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ இந்த ஒரு மன்னிப்பு அந்த கண்ணீர்னால வந்துச்சா? அவங்க கண்ணீர் விட்டாங்களா அதனால வந்ததா அப்படின்னா நிச்சயமா இல்லைங்க. அதே நேரத்துல அவங்க வைத்திருந்த அந்த தைலத்தினால வந்துச்சா? விளையாடப்பட்ட தைலம் இல்லைங்களா, அதனால வந்துச்சா அப்படின்னா அதனால வரலைங்க. இவங்க இந்த ஒரு ஸ்திரீ இந்த 2 நாளையுமே இந்த ஒரு காரியங்கள் மன்னிப்பு நமக்கு கிடைக்கப்படலை. எதனால மாத்திரம் தான் கிடைக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசுவாசத்தினால மாத்திரம்தான் அது கிடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்திரீ உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் இயேசு அந்த இடத்துல அதை அவங்களுக்கு விலக்கி சொல்றதை நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்றத அவங்க அறிஞ்சு உணர்ந்து அந்த ஒரு பழைய நிலைமையை விட்டு அவங்க என்ன பண்ணோம்னா ஒரு புதிய நிலைக்கு மாற்றப்படணும் அப்படின்னு கூட கர்த்தர் இயேசு அங்க விரும்பினதை நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ அவளை மன்னிச்சது, அவளை மீட்டெடுக்கும் அந்த சக்தி கர்த்தர் இயேசுக்கு இருந்ததை அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க விசுவாசிச்சாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்துல அந்த விசுவாசம் எப்படி இருந்துச்சுன்னா, அவள் பெற்ற அந்த பெரிய வெகுமதினால அந்த ஒரு விசுவாசம், அந்த விசுவாசத்தினுடைய பயனாலதான் அந்த ஒரு பாவ மன்னிப்பு கூட அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு கூட அவங்க உணரணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ இந்த ஒரு மனம் திரும்புதனுடைய அந்த கண்ணீரோடு அந்த ஒரு தயவை கூட என்ன பண்ணலாம்னா அந்த இடத்துல உணரக்கூடியவர்களா இருக்கும். அதாவது அந்த ஒரு ஸ்திரீ கூட அந்த இடத்துல உணர்ந்தாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். உண்மையிலே நம்முடைய இருதயங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனிடத்தில் வந்த நம்மளுடைய இருதயங்கள் உண்மையிலே அந்த மனம் திரும்புதலுக்கான ஒரு பாவ அறிக்கையா இருக்கணும். ஏன்னா இந்த ஸ்திரீக்குள்ள அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இருந்தது. பாருங்க, இவ்வளவு காலமா நான் பாவம் செய்துட்டு வந்தேன், அந்த பாவத்தை என்ன பண்ணோம்னா நான் விட்டுட்டு மனம் திரும்பி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படின்றத அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அது அப்புறம் என்ன பண்ணலன்னா எந்த ஒரு பாவ வாழ்க்கையும் போகாம கர்த்தர் இயேசுவே அவங்க என்ன பண்றாங்கன்னா பின்பற்றி வாழறதை நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அந்த மாதிரி வாழும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா அதனுடைய பலனை பெற்றுக்கிட்டாங்க. அதே போலதான் இன்றைக்கு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்து வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் கூட நாம இப்ப எந்த அளவுக்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். இப்ப நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, நம்முடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டு, உடன்படிக்கை செய்து இந்த உலகத்துல பிரித்து எடுக்கப்பட்டு இன்னைக்கு கிறிஸ்துவின் சாயலை அடைவதற்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கு எந்த அளவுக்கு நம்முடைய மாற்றங்கள் வந்திருக்கு, நம்முடைய குண லட்சணங்கள்ல எந்த மாதிரி மாற்றங்கள் வந்திருக்குது, இல்ல நம்முடைய நடக்கையில எந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் வந்திருக்கிறது, நம்முடைய சிந்தைகள்ல மற்ற சகோதர சகோதரர்களை சிந்திக்கும் பொழுது எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் வந்திருக்கிறது பாருங்க. ஒவ்வொருவரையும் நம்ம எந்த மாதிரியான ஒரு சிந்தையோடு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, முன்னாடி பார்த்த அந்த வசனம் பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் என்ற வசனத்தின் பிறகு என்ன பண்ணணும்னா, மற்ற சகோதர சகோதரர்களை உபசரிக்கும் பொழுது கண்டிப்பா அந்த ஒரு மனநிலைமை எப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவினுடைய சரீர அங்கங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு உபசரிப்பாக தான் அது இருக்கணும். அப்பதான் நம்ம அந்த உற்சாகத்தோட அந்த ஒரு ஓட்டத்தை ஓட முடியும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அப்ப இந்த ஒரு கண்ணீரும் அந்த காணிக்கையும் அதாவது நமக்கு எந்த பயனும் அளிக்காது. அதே நேரத்துல நம்முடைய கண்ணீர் என்ன ஆகுதுன்னா நம்முடைய மிகுந்த அந்த துக்கத்தை அதை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்குது. அதே நேரத்துல அந்த காணிக்கை செலுத்துவது எப்படின்னு பார்க்கும்போது தேவனுக்கென்று தன்னை ஏதாவது ஒரு விதத்துல அர்ப்பணிக்கணும் அப்படின்றது கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த ஒரு அர்ப்பணிப்பின் போது நாம எதை இன்னைக்கு அர்ப்பணிக்க முடியுங்க? நம்முடைய சரீரங்களை மாத்திரம்தான் அர்ப்பணிக்க முடியும் இல்லைங்களா? அதை கூட நம்ம எப்படி அர்ப்பணிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்களை வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, முழுக்க முழுக்க இந்த ஒரு வசனங்கள் யாருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபையா அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு தான். தன்னை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னும் போது நம்முடைய இருதயங்களை சுத்திகரிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். அந்த பலிகளை செலுத்தும் பொழுதுதான் நம்ம இந்த ஒரு காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு, அந்த ஒரு பரிசை கூட நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நம்முடைய விசுவாசத்தை அந்த கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பாவங்களை மன்னிக்கும், அதாவது எல்லா அநியாயத்திலிருந்து நம்மை சுத்திகரிக்கும் வல்லமை உள்ளவராக
கர்த்தர் இயேசுவை நம்ம நோக்கி பார்த்து தேவனிடத்துல நம்ம கிட்டி சேரக்கூடியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துவ இந்த வழியில தொடர்ந்து நடக்கும்போது இந்த ஒரு காரியங்கள்ல நம்ம பிரயாணங்கள்ல எப்படி நடக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விசுவாசத்தினுடைய அடிப்படையில கண்டிப்பா நடக்கணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்போ இவங்க எல்லாமே இந்த ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில இன்னைக்கு செய்து கொண்டிருந்தாலும் நமக்கு என்ன மாதிரியான ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாருங்க தேவன்? மகா பரிசுத்தமான விசுவாசம். ஸோ இந்த விசுவாசம் நமக்கு கண்டிப்பா இருக்கணும். இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் அடிப்படையில தான் நாம இந்த இடத்துல இருந்து நம்ம கடந்து போக முடியும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள தொடரல, இந்த விசுவாசத்தின்படி உண்மையிலே நம்ம ஒவ்வொரு நாளும் நான் நடக்கல அப்படின்னும் போது கண்டிப்பா இந்த பரிசை இழக்கக்கூடியவர்களா இருப்போம். ஸோ அப்போ விசுவாசம் ரொம்ப மிக முக்கியமா இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா அங்க இருந்த அந்த பரிசேயருக்கு அந்த ஸ்திரீக்கு மாத்திரம் சொல்லாம அந்த ஒரு விசுவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னா தன்னுடைய சீஷர்களும் அதை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பினேன். ஸோ அந்த சீஷர்களுக்காகத்தான் முக்கியமான பாடங்களா இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். ஏன்னா சீஷர்களை எங்க கொண்டு போனாலும் அவர் என்ன பண்ணுவார்னா ஊமைகளா கூட பேசுவார். அப்படி ஊமைகளோடு பேசும்போது அந்த ஊமைகள் யாருக்கு புரியாதுன்னா மற்ற மனுஷர்களுக்கு புரியாது. அவங்க எல்லாம் எப்படி கேட்பாங்க, கதை கேட்கிற மாதிரி கேட்டு போயிடுவாங்க. ஆனா யாருக்கு தான் புரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்த தனித்து இருந்து அந்த சீஷர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கர்த்தரிடத்துல கேட்பாங்க, இந்த ஊமையினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லும் போது அப்போ அவர் சொல்லுவார், இந்த ஊமை பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எடுத்து சொல்றதை நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா இன்றைக்கு நாட்கள்ல யார் அதிகமா அவரிடத்துல கிட்டி சேர்ந்து விசுவாச நம்பிக்கையோடு அதிக உறுதியான விசுவாசத்தோடு யார் கேட்கிறாங்களோ, இன்னைக்கு சபையா அழைக்கப்பட்டிருக்கிற நாம என்ன மாதிரியான ஒரு விசுவாசத்துல தேவனிடத்துல கிட்டி சேர்ந்து என்ன காரியங்களை கேட்டிருக்கோங்க, நாம என்ன கேட்கணும்னு சொல்லி இருக்கிறாருங்க அப்படின்னா நாம என்ன பண்ணோம்னா பரிசுத்த ஆவியை தான் அதிகமா கேட்கணும். சோ இந்த நாட்கள்ல நம்ம பரிசுத்த ஆவியை அதிகமா கேட்கும் போது தேவனுடைய சத்தியங்கள் கிருபையாகவும் அது நன்மையாகவும் நமக்கு என்ன பண்றதுன்னா கிடைக்கப்பெறுது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ இந்த ஒரு விசுவாசத்தினுடைய அடிப்படையில இந்த ஒரு காரியங்களை நாம கேட்கும் போது நாம கூட இதை பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு கிறிஸ்துவ நடைப்பயணம் அப்படின்னும் போது இந்த ஒரு அனுபவத்துல முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கையால் அந்த கர்த்தருடைய முறைமைகளை நாம கற்றறியணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ இந்த ஒரு பாடத்தினுடைய கருத்துல நம்ம பார்க்கும்போது கர்த்தரிடத்துல ஒரு நிலையான உறுதியான விசுவாசத்தோடு நாம இருக்கணும். அதே நேரத்துல கர்த்தர் இயேசு இல்ல தேவன் நம்மை கவனிக்காதது போல, அதாவது ஒரு சில சூழ்நிலைகள் வருங்க நமக்கு. அந்த சூழ்நிலைகள் வரும்பொழுது நாம விசுவாசத்தோடு ஜெபித்திருப்போம், கண்ணீரோடு ஜெபித்திருப்போம். ஆனா அதே நேரத்துல அந்த பலன் நமக்கு கிடைக்காத இருந்திருக்கும். ஆனா அது கிடைக்கலன்றதுக்காக நாம என்ன பண்றோம்னா சோர்ந்து போக கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா தேவன் ஏற்ற காலத்துல ஏற்ற காரியங்களை நமக்கு கண்டிப்பா கொடுப்பார் அப்படின்ற ஒரு விசுவாசத்தின் நம்பிக்கையோடு நம்ம கண்டிப்பா கடந்து போகக்கூடியவர்களா இருக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா எப்போ தேவன் அதை கொடுக்கணும்னு அவர் தீர்மானிக்கிறாரோ அப்போ கொடுத்தா அது சரியானதா இருக்கும். அப்போ அந்த விசுவாசத்தோடு நம்ம இந்த ஒரு காரியங்களை கடந்து போகணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்துல இந்த உலக காரியங்களை கூட இந்த உலக விஷயங்களை கூட நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த செழிப்பா சில விஷயங்கள் நடக்கக்கூடியதா தெரியும். ஆனா இவைகளெல்லாம் நமக்கு எந்த விதத்திலும் பயன் இல்லை. நாம எப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக ஒரு போராட்டத்துடன் சோதனையுடன் கண்ணீரோடு தான் இந்த உலகத்துல நடக்கணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது ரீப்ரின்ஸ் 26-27 இந்த ஒரு ரீப்ரின்ஸில் கூட அந்த விசுவாசத்தினுடைய அடிப்படையை இங்க சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. இந்த ஒரு நீரோட்டங்கள் அதாவது அந்த சக்திகளும் நமக்கு எதிராக சில விஷயங்கள் தோன்றும் போது கூட நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அது ரொம்ப வலுவா கூட இருக்கணும், வலிமை அடைந்ததா கூட இருக்கணும் அப்படின்னு கூட விசுவாசத்துல உறுதியா இருக்கணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. ஏன்னா விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்குது அப்படின்னு கூட பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு கர்த்தருடைய நன்மையிலும் இந்த உண்மையிலும் முழுமையான நம்பிக்கை வைத்து அவரை நோக்கி பார்க்கும்போது நாம என்ன பண்றோம்னா இந்த ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில நம்ம ஓட முடியும் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோங்க. அப்போ அவருடைய வாக்குறுதியின்படி நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஒரு நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும்னா கண்டிப்பா அந்த விசுவாசத்தோடு நம்ம ஒன்று சேர்ந்து செயல்படணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. ஏன்னா நாம யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஜனங்களா இருக்கிறோம். அப்போ நம்ம கிறிஸ்துவையே சார்ந்து தேவனோடு நம்ம ஒன்றி வாழும்போது மட்டும்தான் இந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள
வளர்க்கப்படுது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோங்க. வாசிக்கலாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்கலாம். முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்துல பார்க்கும்போது அவர் இடத்துல முதல் கர்த்தர் இயேசு என்ன கேட்கிறாருங்க? ஃபர்ஸ்ட் வசனம், சொஸ்தமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா, தேவனிடத்துல விசுவாசமா இருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார். ஸோ அந்த மாதிரி அவர் கேட்கும் போது விசுவாசிக்கிற நான் சொல்லும் போது என்ன பண்றாருன்னா, அந்த ஒரு விசுவாச நம்பிக்கையோடு இந்த ஒரு காரியங்களை அவர் பெற்றுக்கொள்கிறாரு. பாருங்க, அந்த குளத்துல கலங்கும் போது உள்ள எடுத்துன்னு போய் விட்டாதான் அவங்க சொஸ்தமாவன்ற எண்ணம் போயிட்டு, கர்த்தர் இயேசு சொன்ன வார்த்தை நிமித்தமே அவர் என்ன பண்ணாருன்னா அந்த விசுவாசித்து அந்த எழுந்து போறதை நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில அவர் அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோங்க. வாசிக்கலாங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். தம்முடைய குமாரன் அநேக 29 23 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு வசனத்தை நம்ம பார்க்கும்போது தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காருன்னா முன்குறித்திருக்கிறார். முன்குறித்தது இல்லாத நம்மளை அழைத்து இருக்கிறார். நாம அப்போ நம்ம எந்த மாதிரியான ஒரு விசுவாசத்தோடு இந்த ஒரு உறுதியில நம்ம நடக்கக்கூடியவர்களா இருக்கிறோம், நம்மை நாமே சிந்திக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். பாத்தீங்களா, விசுவாசம், அந்த விசுவாசத்தினுடைய அடிப்படையில தான் அநேக அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா அந்த சுஸ்தமாக்கப்படுற காரியத்தை கூட அந்த இடத்துல கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். ஸோ விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாமே கூடும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த இடத்துல யாரெல்லாம் விசுவாசிச்சாங்களோ, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தகப்பன் கூட தன்னுடைய மகன் அதிகமா அந்த ஒரு சாத்தானுடைய ஆவி அவரை தொடும் போதெல்லாம் அவங்க அக்னினாலும் தண்ணீர்னாலும் அவர் என்ன பண்றாருன்னா போயிட்டு விழுறான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த கர்த்தர் இயேசு அந்த சுகம் கொடுக்கறதுக்கு முன்னாடி, நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகப்பனை கேட்பார். ஸோ அவர் விசுவாசிக்கிற ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவார். ஸோ நம்முடைய விசுவாசங்கள் எந்த அளவுக்கு இருக்குது? அந்த தகப்பனை போல இருக்குதா? நம்ம எப்பவாச்சும் அந்த மாதிரி ஜெபம் பண்ணியிருக்குமா? நம்முடைய அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும். அந்த விசுவாச உறுதியோடு தான் என்ன பண்றாருன்னா அந்த ஒரு சுகங்களை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். ஸோ விசுவாசம் கண்டிப்பா யாருக்குள்ளும் இருக்கணும் அப்படின்றத தேவன் விரும்புறார் அப்படின்றது தான் இந்த ஒரு பாடத்தினுடைய கருத்தா இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்க. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. அன்புக்குரிய சகோதரர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த ஒரு வீட்டார் யாருங்க ரட்சிக்கப்பட்டது? அந்த மாதிரி விசுவாசிச்சு யாருங்க? புரியலங்க. சிறைச்சாலைங்களா? ஒரு வீட்டார் ரட்சிக்கப்பட்டாங்க, ஒருத்தர் விசுவாசிச்சனாலங்க. நோவா இல்லைங்களா? அவர் ஒருத்தர் நிமித்தம் அவருடைய குடும்பமே அங்க ரட்சிக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த ஒரு குடும்பமே அந்த இடத்துல என்ன பண்றதுதான் காப்பாற்றப்பட்டது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு உடன்படிக்கை செய்து வந்திருக்கிற நாமும் கூட எந்த அளவுக்கு நம்முடைய கிரியைகள்ல கிறிஸ்துவை வெளிப்படுத்துறோம், எந்த அளவுக்கு நம்முடைய நடக்கையில வெளிப்படுத்துறோம் அப்படின்னும் போது
உண்மையிலே நாம நடக்கிற ஒரு விஷயத்துல தான் நம்மளுடைய குடும்பத்தாரும் கூட இந்த இடத்துல ரட்சிக்கப்படுவாங்க, அவங்களும் கூட இந்த ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில நடக்குவாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்கும் உண்மையான அந்த விசுவாசம் எந்த அளவுக்கு அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மகா பரிசுத்தமான விசுவாசத்துல கட்டப்பட்டு தேவனோடு உறுதியா இருக்கணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். கடைசியா நம்ம ஒரு மன்னாவை கூட வாசிக்கலாங்க. 30ஆம் தேதியினுடைய மன்னா. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். கடந்த வருஷத்திலே தேவன் நமக்கு செய்த எல்லா காரியங்களையும் தெய்வீக நடத்துதலையும் நாம் நினைவு கூறும் போது நாம் தைரியம் கொண்டு விசுவாசத்திலே உறுதிப்படுத்தப்படுகிறோம். இது தொடர்ந்து வருகிற வருஷத்தில நமக்கு அருளப்பட ஜெபிப்போம். தேவனுடைய பிள்ளைகள் கடந்த கால நல்ல ஈவுகளுக்கு மாத்திரம் துதி செலுத்துகிறவர்களாய் இராமல் தங்கள் தலைகளை உயர்த்தி தங்கள் மீட்பு சமீபமாய் இருக்கிறதை உணர்ந்து வருஷா வருஷத்திலும் தொடர்ந்து ஆசீர்வாதத்தை பெற விரும்ப வேண்டும். நம்மில் நல்ல காரியத்தை துவக்கியவர் அதை நலமாக முடிக்க நம்முடைய சித்தத்தை அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கவும் வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மன்னா வாசிக்கும் போது உண்மையிலே நமக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்தது. ஸோ அந்த விசுவாசத்தின் அடிப்படையில நம்ம என்ன பண்றோம்னா, ஒவ்வொரு வருஷமும் நம்ம கடந்து வருகிறோம். கடந்து வந்து இந்த ஒரு வருஷத்துலயும் நம்ம அந்த ஒரு விசுவாசத்தை ஓட்டத்துல நம்ம ஓடும்பொழுது தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. இந்த ஒரு பாடங்களை கொடுத்த நம் பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசு நாமத்தினால நன்றிகளும் துதிகளும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு இப்படிப்பட்ட வாய்ப்பு கொடுத்த சபையாருக்கும் மூத்த சகோதரர்களுக்கும் கூட அன்பையும் வாழ்த்துக்களையும் நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.